Hi, welcome to Joe the Explorer. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வீகதீக சூகன். ஆக்சுவலி வீகதீக சூகனும் எம்புகான் ரெண்டுமே நேற்று ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. நான் கூட மார்னிங் ஃபஸ்ட்டு இதுக்கு தான் புக் பண்ணியிருந்தேன். பட் மூவி கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூனால கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகி ஈவினிங் 6:45 ஷோ ஓப்பன் பண்ணாங்க. ஸோ 6:45க்கு நான் புக் பண்ணிட்டு தான் அந்த படம் பார்த்தேன். நேற்று நைட்டே நான் போடலாம் நினச்சேன். நம்ம சேனலில் ரிவ்யூக்காக அவ்வளோ தூரம் நைட்லாம் முடிச்சு வெயிட் பண்ணுற ஆள் யாரும் இல்லை. ஸோ இன்றைக்கி ஈவினிங் போட்டோம்னா மேபி ஃப்ரைடே நைட், ஸோ சாட்டர்டே சண்டே யாராவது பார்ப்பாங்கன்னு உங்களை நம்பி இந்த ரிவ்யூ இன்றைக்கி இருக்கேன். ஓகே, ஸோ வீகதீக சூகன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ எம்புகானோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதோட லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இதில் வீகதீக சூகனை பற்றி பார்க்கலாம் நம்ம. ஆக்சுவலி அந்த படம் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட், ரொம்ப எதிர்பார்த்த படம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக விக்ரம்க்கு கமர்ஷியல் ஹிட் இல்லை. ஆக்சுவலி விக்ரம் பற்றி சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்சு ஹேட்டர்ஸ் இல்லாத ஒரு ஹீரோன்னு நான் சொல்லுவேன். ஈவன் ஆக்சுவலி ஸ்டார்டிங்லலாம் சில விஷயம் இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் கூட பார்த்தீங்கன்னா 11th 12th விஜய் விக்ரம் தான் போட்டி இருக்கும். அப்போக்கே சிவகாசி, மஜா, அன்னியன்லாம் ரிலீஸ் ஆன டைமு. ஸோ எங்கள் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸான வசந்த், ஜெகம் இவங்க எல்லாமே விக்ரம் ஃபேன்ஸு. எங்கள் கேங் எல்லாமே இப்போ விஜய் ஃபேன்ஸு. ஸோ நாங்கள் க்ளோஸ் பேசிப்போம். பட் அன்னியன் ட்ரெய்லர் பார்க்கறதுக்காகவே நாங்கள் ஸ்கூல் படித்தப்போ சந்திரா மூவி படத்துக்கு போயிட்டு இன்டர்வல் அன்னியன் ட்ரெய்லர் பார்த்துட்டு வெளியில் வந்துடுவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கும் விக்ரம் பிடிக்கும். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பெரிய ஹிட் அவர் கமர்ஷியல் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு பார்த்தேன். தேட்டரில் இருந்து அத்தனை பேருமே அந்த மைண்ட் செட்டோட தான் பார்த்தாங்க. ஏன்னா மூவி ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகாட்டி கூட சின்ன சின்ன சீன்ஸ் கூட எல்லாமே ஹாப்பியானாங்க. இந்த படம் பார்க்கலாம். இது கண்டிப்பாக இந்த கேப்பில் இருந்தது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஹிட். விக்ரம் கண்டிப்பாக அது ஒரு கமர்ஷியல் ஹிட் கிடைக்கும். ஓகே, ஸோ படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆகுனா ஷிபு தமின்ஸ். அவருக்கே ஒரு ஹிட் தேவைப்படுது. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி விக்ரம் வச்சு எடுத்த சாமி ஸ்கொயரும் அதே மாதிரி இருமுகனும் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இந்த படம் அவருக்கு நல்ல வசூலை வாங்கி கொடுக்கும். ஏன்னா நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நல்ல படமாக இருக்கும்னு நினச்சி அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருக்கணும்ல. ஓகே, இந்த படத்தோட டைட்டிலே ஒரு யூனிக்னஸ் இருக்குது. எப்படின்னா வீகதீக சூகன் போட்டு பார்ட் 2ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது பார்ட் 2 அப்படின்னா ஒரு பேக் ஸ்டோரி பார்ட் 1க்காக வச்சுருக்காங்க. பார்ட் 1 தெரியாமல் பார்ட் 2 எடுக்கிறது ஒரு வித்தியாசமான முயற்சி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வரல. சில படத்தில் ஒரு ஹிடன் ஸ்டோரி இருக்கும், அது செகண்ட் பார்ட்டில் காட்டுவாங்க. லைக் விஸ்வரூபமில் கூட. பட் அதில் ஃப்ளாஷ்பேக்கில் மோஸ்ட்லி ரிவீல் ஆகிடும். பட் இந்த படம் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது படம் மிட்வேல ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா பார்ட் 2ங்கிறதுனால ஸ்டார்டிங்கில் ஒரு மிட்வேல தான் படம் ஓப்பன் ஆகுது. லைக் ஒரு வீட்டில் ஒரு ஊரில் திருமணம் நடக்குது. அந்த வீட்டில் ஒரு பெரியவர் இருக்காரு, அந்த பெரியவரோட பையன் இருக்கான். அந்த வீட்டில் ஒரு அம்மா அவங்க குழந்தைய கூட்டு வந்து சண்டை போடுது. என்ன போடுறாங்கன்னா, உங்களுக்கு மட்டும் தான் எப்பவுமே கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கணுமா, எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்தா இருக்கா, எங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் கடத்தி கொண்டுட்டீங்க இல்லை கடத்தி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி சண்டை போடுறான். இவங்க இல்லை, வகவே இல்லை, நாங்கள் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அதில் கை காலை போய் அடித்து அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் கொடுக்க போகா. பட் கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீன் என்னென்னா, அந்த பொண்ணோட அந்த ஒய்ஃப், அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் என் குழந்தையும் உங்களும் காணோம், பெரிய வீட்டில் போய் சண்டை போட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க கேஸ் கொடுத்தாங்க, நான் மிஸ்ஸிங்னு. பட் நான் வந்துட்டேன், பட் அவங்க 2 பேர்த்த இன்னும் காணோம், பெரிய வீட்டில் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க எஸ்பி தான் எஸ்.ஜே. சூர்யா. எஸ்.ஜே. சூர்யா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாங்க. நீட்டாக ஷேவ் பண்ணி செம்ம எங்கே கூட தெரியாது. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்துக்குமே பிடிக்கும்ல அவரோட ஆக்டிங்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது படம் மிட்வே, அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால நமக்கு மோஸ்ட்லி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. திடீர்னு அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன், இதை வச்சு கேஸ் எடுத்து நான் பெரிய வகையாக அவர் பையன் சூக மலையாளம் ஆக்டர் பார்த்து அவங்க தெரியும். ஹெவன்கிற மூவிலாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் நான் என்கவுண்டருக்கு நான் நைட்டே போடுறேன் பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா திருவிழா நீங்கள் நைட்டே போடுறேன்னு பிளான் பண்ணுறாங்க. இல்லைனா மார்னிங் அவங்க கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிடுவாங்க. ஸோ காப்பாற்றிக்குவாங்க, அவங்கள அதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த போலீஸ் கூட சொல்லுவாங்க அப்படின்னா, எப்படி சார் ஒரே நைட்டில் போட முடியும், அவங்க 2 பேருமே கெட்டவங்க தான், போடுற ஆளுங்க தான், பட் இதை கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ணணும். ஸோ எஸ்.ஜே. சூர்யா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களால தான் நான் சஸ்பெண்ட் ஆகி பல பேருக்கு காலை பிடிச்சி இந்த பொசிஷன் திருப்பி வந்ததே இவங்களை போடணும் தான். ஸோ இதுதான் அந்த பேக் ஸ்டோரி. ஓகே, ஸோ இதுக்கப்புறமேல இவங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ இந்த பெரியவருக்கும் பையனுக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கும் போலீஸ் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணாங்க. எப்படின்னா செத்த மாதிரி காமிச்சு வேறு பணத்தை வச்சு ஃபோட்டோஸ் எடுக்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது படத்தில். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, சேஃப் கார்டுக்காக 2 பேருமே அப்பாவும் பையனும் ஒளிஞ்சிடுறாங்க. ஏன்னா 2 பேர்த்தையுமே எஸ்.ஜே. சூர்யா போடணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பிக்கணும் இதுலேருந்து. பையன் ஒரு சைடு ஒளிஞ்சிருக்கான். அப்பா காலின்னு ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப்பு கேட்க, எஸ்ஐயே நீ நைட்டுக்குள்ளே போடணும். ஸோ அந்த காலி தான் நம்ம ஹீரோ. ஸோ இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அவங்க ஒய்ஃபோட ட்ராவலிங்லாம் நமக்கு அந்த பிடிச்ச அந்த பாட்டு வந்துச்சு. ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ தான் மூவி கிரெடிட் நேம்ஸ் எல்லாமே போட ஆரம்பித்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக ஓப்பன் ஆச்சு. ஸோ இதிலே நம்ம தெரிஞ்சு வைக்கலாம், அந்த காலி அவங்க குரூப்பில் இருந்து வெளியில் போனவன்
அதுக்கு என்ன நடந்துச்சு, எதுக்காக வெளியே போனாங்கிறது நமக்கு தெரியாது பேக் ஸ்டோரி. ஸோ இப்போ அவங்க திருப்பி கூப்பிடுறாங்க. ஸோ வழக்கமாக ஒய்ஃப் வேணான்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே போக வேணான்னு. பட் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எஸ்பியை முடிக்கணும். இந்த டீலை அக்செப்ட் பண்ணிட்டு காளி உள்ளே வந்ததுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா படம். ஸோ இந்த கதையை கேட்டோடனே இது பகன்னு போகிற அளவுக்கான ஒரு கதை. கரெக்டாக? ஸோ எஸ்பி வந்து 2 பேர்த்த போட போகாது, அதை காப்பாற்ற ஹீரோவாக. முதல்ல இவங்க இந்த 2 பேர் பெரியவங்க பையனும் கெட்டவங்களா நல்லவங்களா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா அந்த அம்மாவும் குழந்தையும் கொண்டுட்டாங்களா இல்லையான்னு. ஸோ இப்போ காளிக்கே இவங்களை காப்பாற்றலாமா வேணாமா? இவங்க காப்பாற்ற எஸ்ஜே போடணும். எஸ்ஜே நல்லவனா கெட்டவனா? ஸோ இதுதான் கதை ஆரம்பிக்கு. ஸோ இதுக்கப்புறம் போனால் செம்மையாக போகும்னு நினச்சேன். நல்லா தான் போகுது. பட் ரொம்ப லென்த்தி சீனாக இருக்குது. இந்த படத்தோட நெகட்டிவே என்னென்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது ஒவ்வொரு சீனுமே. ஸோ ஆடியன்ஸுக்கு ரொம்ப ட்ராக் ஆக மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்தடுத்த சீன் போகணுங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் படத்தில் எதிர்பார்ப்பு நம்ம தொத்திக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ காளி வந்து அன்றைக்கி நைட்டுக்குள்ளே எஸ்பியை போடுறாங்கன்னு தான் பார்க்கணும். ஸோ காளி வந்ததுமே பெருசாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி போடுவாங்கன்னு பார்த்தா அவங்க கன்னி வெடி பிளான் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு சீன்லாம். பட் அது ஃபெயிலியர் ஆகிடுது. அது ஃபெயிலியர் ஆகவும் வேற ஒரு பிளான் பண்ணுறாங்க காளி விக்ரம். பட் அதுக்கும் இல்லை, இந்த பெரியவோட பையன் சுராஜ் என்ன பண்ணுறாங்கன்னா காளியை ஃபோன் பண்ணி மகட்டுறான். அவன் குடும்பம் வந்து திருவிழாக்குள்ளே தான் இருக்குது, நீ அவனை போடலன்னா அவன் குடும்பத்தை போட்டுருவேன். ஸோ இந்த பாயிண்டில் காளி வந்து ஃபேமிலிக்காக அவள் சேஞ்ச் பண்ணுறாங்க. அதனால என்ன நடக்குது, அதனால் இவ எப்படி மாட்டிக்காது, என்னென்ன எப்படி இவ ஃபேஸ் பண்ணி இந்த 2 பேர்த்திட்டேருந்து எப்படி அவள் தப்பிக்காது, இது கிடையாது எஸ்ஜே சூர்யாவும் எப்படி இருக்குது, இது கிடையாது அவரோட ஃபேமிலியை இவ எப்படி சேஃப் கார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபேமிலிக்காக தான் இவ இதுக்கப்புறமே மைண்டை மாற்றி வேறு சைடு போகுது. ஸோ இதுதான் படம். ஸோ எப்படி போச்சும் பார்க்கலாம். பட் செகண்ட் ஹாஃபில் இந்த படத்துக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னா, இந்த பார்ட் 1 கதைன்னு சொன்னாங்களே பேக் ஸ்டோரி, பட் ஆக்சுவலி அது இந்த படத்துலேயே வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்டர்வலுக்கு முன்னாடி அது ஸ்டார்ட் ஆகிடும். அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் தான் வந்து படத்தோட ஹைலைட்டு. அதில் வந்து ஒரு ஆக்ஷன் சீன் வரும், அதை நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா டேரக்ட் பண்ணியிருந்தாங்க, பார்க்கவும் நல்லா இருக்கும். எதிர்பார்க்காத சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த பெரியவங்களும் பையனும் இவங்கெல்லாம் எவ்வளோ மோசமானவங்கிறது இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் தெரியும். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக் முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது நீங்கள் படத்தை தேட்டருக்கு பார்த்து செகண்ட் ஹாஃப் பார்த்துக்கோங்க. ஓவரால் அந்த படம் கண்டிப்பாக தேட்டரை வாட்ச் தான். ஆனால் ஃபுல்லாக தூள்மே கலகலன்னு உள்ள ரேசியாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சான்னு கேட்டால் அங்கங்கே படம் லென்த்து ட்ராக் ஆச்சு. கொஞ்சம் எடிட்டர் கை வச்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லணும்னா கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸாக ஒரு சீன் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான சீனு. அதாவது போலீஸ்க்கும் இவங்களுக்குள்ளே நடக்க ஒரு சின்ன ஒரு ஃபைட்டு. அதை வந்து பிஓவி மாதிரி ஹீரோ 1 ஷாட்டில் எடுத்ததாக சொன்னாங்கல்ல. ஆக்சுவலி படம் ரிலீஸ் முன்னாடி சொன்னால் சிங்கிள் ஷாட்டில் ஒரு சீன் எடுத்தாங்கன்னு. அது அந்த சீன் தான். அதை வந்து நம்ம விக்ரமோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ சுற்றி முற்றி நடக்கிறது வந்து நமக்கு தெரியல. அதை கொஞ்சம் கிளியராக எடுத்துக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா எப்படின்னா விக்ரம் இப்படி பார்த்தா அங்கே போடுவாங்க, அங்கே சுடுவாங்க, இங்கிட்டு சுடுவாங்க, இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு போய் ஓடுவாங்க, இங்கிட்டு சுடுவாங்க. வெளியில் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஈவன் அதுதான் எஸ்ஜே சூர்யாவோட முக்கியமான சீனு. பட் அதில் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட கேரக்டரை வந்து எனக்கு தெரிஞ்ச டேரக்டரோட கேரக்டர் வந்து போலீஸ் எப்படி இருப்பாங்க மாற்றிட்டாரு. அது கொஞ்சம் நல்லா கூட பண்ணிக்கலாம். பட் ஓகே. ஸோ கிளைமேக்ஸ் ஃபைட்டுங்கிறது கொஞ்சம் ட்ராகாக ஆச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. அதாவது நேச்சுரலாக 10 பேர் அடிக்கிறப்ப ஹீரோவால் மெதுவாக தான் அடிக்க முடியும். அது கொஞ்சம் நல்லா ரியலிஸ்டிக்காக எடுத்திருந்தாங்க. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நான் அதை ரிவீல் கூட பண்ணுறேன். கிளைமேக்ஸில் நமக்கு ரொம்ப பிடிச்ச தூரில் பிடிச்ச பாட்டான சிங்கம் போல பாட்டு வந்து வரும். அது ஆக்சுவலாக ட்விட்டரில் போட்டேன். பட் காப்பி ரைட்டில் பிளாக் பண்ணிட்டானுங்க. இல்லைன்னா இதில் கூட போட்டிருப்பேன். பட் அது சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு சர்ப்ரைஸாக நீங்கள் போய் பாருங்க. ஸோ ஓவரால் அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது விக்ரமை விட இந்த துஷாரா விஜயனோட ஆக்டிங். 2 குழந்தையோட அம்மா, ஹஸ்பண்ட் வந்து தொழிலில் திருப்பி போகிறான் அப்படின்னா அந்த பகிர்தவப்பு இருக்குல்ல, ஸ்டார்டிங் ஒரு 20 அந்த சீன் 20 மினிட்ஸில் வரும். அதுலேயே அவங்களோட பகிர்தவப்பு நீ போகாதான்னு சொல்கிற சீன் அவ்வளோ நல்லா ரொம்ப நல்லா அடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு க்யூட்டான ஒரு இருக்கும் பைக்கில் உட்கார ஒரு சீனு, அதுவும் ரொமான்ஸும் நல்லா இருந்துச்சு. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீன் கல்யாணத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விக்ரம் சார் சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லா படத்துலையுமே அவரோட ஆக்டிங் அளவுக்கு அவர் கமல் அளவுக்கு அவருக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காம ஒரு நல்ல படம் வேணும். இந்த மாதிரி கமர்ஷியல் படம்னு தாண்டி கமல் வந்து ஒரு புது முயற்சி எடுத்து பெருசாக ஹிட் ஆகல. அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் கிடைக்கணும். மேபி அவரே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம், இல்லை பையன் கூட எழுதலாம், நடக்கும் ஃப்யூச்சரில். ஸோ இந்த படம் விக்ரம்க்கு இவ்வளோ நாள் அவர் கமர்ஷியல் ஹிட் கிடைக்காததுக்கு கிடச்சிக்கிச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. அருண்குமார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் ரொம்ப அருமையாக இருக்குது. பிஜிஎம் அப்படியே தெளிக்க விடுது. சில சீன் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணி கொஞ்சம் ரேசியாக இருந்துச்சுன்னா அந்த படம் வேறு லெவலில் இருக்கும். இந்த படம் கொஞ்சம் நேட்டிவிட்டியாக எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் இந்த ஆடுகளம், அப்புறம் முக்கியமாக வெற்றிமாறன் படங்களோட விஷுவலைசேஷன், அங்கே நடக்கிற கதை களம், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. இதுக்கு முன்னாடி அருண்குமார் படத்தை அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்ததே இல்லை. சேதுபதி படம் ரொம்ப பிடிக்கும், செம்ம கமர்ஷியலாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த ராவான கண்டென்ட் அவர் சூப்பராக எடுத்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்லேயும்
இந்த சீனை ஷார்ட்டாக முடிச்சு வைக்கலாம். முக்கியமாக சொல்லணும்னா ஃப்ளாஷ்பேக்கில் திலீப்னு ஒரு கேரக்டர் அவர் இறந்துடுவாங்க. ஸோ அந்த அதுக்கு பற்றி பேச்சுவார்த்தை நடக்கும் போலீஸ்க்கும் இவருக்கும். அந்த சீனில் ரொம்ப ட்ராக் ஆகிடுச்சு. எப்படின்னா அந்த இறந்துட்டாங்க ஃபீல் நம்ம ஆடியன்ஸ்குள்ளே வகுதை வந்து இவங்க ட்ராக் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அப்படியே தேட்டரில் அடுத்த சீன் அதாவது ரொம்ப எதிர்பார்க்காங்க தேட்டரில். அதாவது ஒரு சீனில் வேல்யூவே இருக்காது. ஆனால் விக்ரம் வந்து இந்த துண்டை கட்டிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க, உடனே எல்லாம் ஹாப்பி ஆகிடுறாங்க. ஏன்னா அப்படி தான் ஒரு சீன் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. திடீர்னு எந்திரிச்சு அடிக்கிறப்போ எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. மீதி கசமே அந்த ட்ராகாக இழுக்கிறப்ப அப்படியே உட்காங்க போது படம் முடிச்சக்கப்போ நிறைய பேர் திலீப் கேரக்டர் கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த படம் பார்த்தப்போ ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு கான்செப்ட் பார்த்து. ஈவன் கொஞ்சம் ரைட்டிங் நல்லா இருந்தால் ஃபஸ்ட் பார்ட் ஃப்ளாஷ்பேக் கூட இல்லாமல் ஒன் டே நைட் என்ன நடக்குதுங்கிறத ரொம்ப நல்லா எடுத்துக்கலாம். லைக் கைதி மாதிரி. கைதியோட பேக் ஸ்டோரி நமக்கு தெரியாது. கைதியே பார்ட் 2 தான். பார்ட் 1 நமக்கு தெரியாது, எப்படி ஜெயிலுக்கு போனால் என்னங்கிறது தெரியாது. ஸோ அது மாதிரி இதில் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃப்ளாஷ்பேக் கூட தூக்கி விட்டுட்டு ஒன் டே நைட் நடக்குது. இவங்க 2 பேர்த்தையும் போடுறதுக்கு எஸ்பி துடிக்கலாம். இவன் வந்து காப்பாற்றணும், ப்ளஸ் ஃபேமிலியை காப்பாற்றணும். இதை மட்டுமே கூட நம்ம ஈஸியாக ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கலாம். ஈவன் திருவிழாவில் படம் நடக்குது. ஆனால் திருவிழாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக 2-3 சீன் தான் காட்டுவாங்க. மேபி இது குட்டி ஊகுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ சின்ன திருவிழா. ஸோ ரொம்ப லோ பட்ஜெட்டாக பேக்கடாக கொஞ்சம் இடத்துல எடுத்த மாதிரி எனக்கு பட்டுச்சு. பட் நீங்கள் படம் பார்க்கலாம் ஒரு தடவைங்கிறது இல்லை. விக்ரம் ஃபேன்ஸ்லாம் 2-3 தடவை பார்ப்பாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. விக்ரமோட ஸ்க்ரீன் பர்சன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. கொடுத்த காசுக்கு ஒர்த்து. ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு வழக்கம் போல் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் விக்ரம் ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதான் நிகழ்வு இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.